வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் கிச்சன். இன்றைக்கி நம்ம வந்து பாதுஷா செய்ய போகிறோம். அதுக்கு 1 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். மைதா மாவு நீங்கள் எப்போ எதுக்கு யூஸ் பண்ணாலும் சளிச்சிட்டு யூஸ் பண்ணுங்கள். நான் சளிச்சிட்டு வச்சுருக்கேன். சீனி வந்து 3/4 கப் அளவுக்கு வச்சுருக்கேன். 3/4 கப் வச்சுருக்கேன். மைதா மாவு 1 கப்பு, சீனி 3/4 கப்பு, தண்ணி வந்து ஜீராவுக்கு 1/2 கப்பு. இது தயிர் யூஸ் பண்ணுறேன்னா தயிர் வந்து 3 ஸ்பூன் வச்சுருக்கேன். ஏன்னா மைதா மாவு சாஃப்டாக இருக்கிறதுக்காக தயிர் யூஸ் பண்ணுறேன். வெண்ணெய் 3 ஸ்பூன் அளவுக்கு வச்சுருக்கேன். இது வந்து குக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன், பேக்கிங் பவுடர் 1/2 டீஸ்பூன், எலுமிச்சம்பழம் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு இருந்தால் போதும். எதுக்காக போகிறோம்னா சீனி பாகில் இருக்கக்கூடிய அழுக்கு எடுக்கிறதுக்கும் சீனி பாகை லிக்யூடாகவே வச்சுக்கிறதுக்கும். சீனி பாகை ஆறுச்சுன்னா கொஞ்சம் இறுகிரும். அதை எலுமிச்சம்பழம் ஜூஸ் ஊற்றுனீங்கன்னா லிக்யூடாக இருக்கும். அதுக்காக மைதா மாவோட பேக்கிங் பவுடர், சோடா உப்பு எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துவோம். இதையும் சேர்த்து சளிச்சுக்கிட்டுருவோம் மறுபடியும். இப்போ இதோட நம்ம வெண்ணெயை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். கட்டியே இருக்கக்கூடாது. வெண்ணெய் மாவோடு நல்லா பிசைஞ்சு ஒன்று சேர்த்துக்குங்க. மாவோடு நம்ம வந்து குக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர்லாம் சேர்த்து சளிச்சிட்டோம். இந்த வெண்ணெய் நல்லா கரைப்பட்ட பிறகு நல்லா மாவோட ஒன்று சேர்த்த பிறகு தயிரை ஊற்றி பிசையணும். இப்போ நல்லா வெண்ணெயை வந்து நல்லா கட்டியே இல்லாமல் மாவோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டோம். இந்த மாதிரி உதிரியாக இருக்கணும். வெண்ணெய் கலந்த மாவு இப்படி உதிரியாக இருக்கணும். இப்போ தயிர் சேர்த்துப்போம். தயிர் சேர்க்கறதுக்கு காரணம் வந்து பாதுஷா வந்து நல்லா சாஃப்டாக இருக்கணுங்கிறதுக்காக. நான் புரோட்டா எல்லாத்துக்கும் வந்து கொஞ்சம் நேரம் மாவை பிசைஞ்சு வச்சுருவோம். மாவு வந்து புளிச்சிரும். பாதுஷாவுக்கு நம்ம அப்படி போட போகிறோம். அதனால நம்ம பால் ஊற்றாமல் நான் தயிர் ஊற்றிருக்கேன். தயிர் வந்து பாதுஷாவை நல்லா சாஃப்டாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோம். கொஞ்சமாக இப்போ தண்ணி சேர்த்துப்போம். ஒரு 2 அல்லது 3 ஸ்பூனுக்கு மேலே விடாதீங்க. சப்பாத்தி மாவை காட்டிலும் கொஞ்சம் இலக்கமாக இருக்கணும். மாவு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி இருக்கும். 1/2 கப் தண்ணியில் 3/4 கப் சீனியை வந்து மெல்ட் பண்ணிக்குவோம். சீனி கரைஞ்ச பிறகு சீனி பாகம் இது எலுமிச்சம்பழம் ஜூஸ் ஊற்றுவோம். சீனி நல்லா கரைஞ்சிருச்சு. இது இப்போ இந்த சீனி பாகம் வந்து கெட்டியாகாமல் ஆறிடுச்சுன்னா கொஞ்சம் கெட்டியாயிடும். அப்படி கெட்டியாகாமல் இருக்கிறதுக்காக நான் எலுமிச்சம்பழம் கொஞ்சமாக சின்ன பழம்னா ஒரு 2 ஸ்பூன் அல்லது 1 ஸ்பூன் அளவுக்கு புளியிறேன். இது புளிப்பு இருக்காது. கொஞ்சமாக நம்ம புளிகிறதுனால புளிப்பு இருக்காது. இப்போ சீனி பாகம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாதுஷாவுக்கு எண்ணெயை வச்சுட வைப்போம். இந்த மாதிரி உருட்டிக்கங்க. உருட்டிக்கிட்டு இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் உப்புலாம் வரும். உப்புலாம் வரும்போது இந்த புளி அமுங்கி போயிடாமல், ஏன்னா சீனி பாகெல்லாம் நமக்கு சாரணுங்கிறதுனால போட்டிருக்கேன். இந்த மாதிரி எல்லாத்தையும் தட்டி வச்சுக்கோங்க. நல்லா எண்ணெய் காயிற வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் மீடியமாக ஸ்லோவாக சிம்மில் வச்சுக்கோங்க. இல்லாட்டி வந்து வெளியில் கருகி உள்ள மாவாக இருக்கும். நல்லா வலுவலுன்னு குலோப்ஜாமுக்கு மாதிரி உருட்டணும்னு நினைக்க வேண்டாம். இது கொஞ்சம் வெடிப்பு வந்தால் தான் அந்த வெடிப்பில் சீனி பாகு போய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு பக்கம் வெந்த பிறகு அடுத்த பக்கம் திருப்பி விடுவோம். சிம்மில் வச்சே வேக விடுங்க. இந்த மாதிரி ப்ரௌன் கலராக வந்த பிறகு எடுங்க. எடுத்து இப்படி ஜீரா பாகுல சூடாக இருக்கும்போதே ஜீரா பாகுல போட்டுருங்க.
பால்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா வாசமாக இருக்கிறதுக்காக ரோஸ் எசன்ஸ் கொஞ்சோண்டு ஊற்றுறேன். ரோஸ் எசன்ஸ் வந்து ஒரு 2 ட்ராப் மட்டும் ஊற்றுறேன். இது நல்ல சாஃப்டாக இருக்கிறதுனால இந்த வெடிப்பு வந்துருச்சு பாருங்கள். அந்த வெடிப்பு வந்தாவே நல்லா சாஃப்டாக இருக்குன்னு அர்த்தம். இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வருதுன்னு பாருங்கள். இது இன்னும் கொஞ்சம் ஊறணும். ஆனால் ரொம்ப சாஃப்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. எவ்வளோ அமுக்கி காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா குலோப்ஜான் கணக்காக இருக்குது. இது இன்னும் கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சுன்னா அந்த ஜீராவை நல்லா உறிஞ்சி நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.